உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். இந்த நாளிலும் கர்த்தர் என்னோடு பேசின சில வார்த்தைகளை நான் உங்களோடு பேச ஆவலாயிருக்கேன். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனம் பார்க்கிறோம். யாக்கோபு அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். ஹல்லேலூயா. யாக்கோபு 16வது வசனம் சொல்லுது, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறே அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். ஹல்லேலூயா. அதற்கு மேலாக 13வது வசனம் சொல்லுது, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, அவர் ஒரு இடத்துக்கு வராரு, அந்த இடத்துல தலை சாய்த்து படுத்திருக்கிறாரு. அந்த படுத்திருக்கிற இடத்துல பாருங்களா, இவர் என்ன செய்யறாருன்னா பூமியிலிருந்து வானத்துக்கு கனெக்ட் பண்ற ஒரு ஏணியை பார்க்கிறாரு. ரெண்டாவது என்ன பார்க்கிறாருன்னா, அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருக்கிறத பார்க்கிறாரு. மூணாவது பார்த்தீங்கன்னா, அதற்கு மேலே ஏணிக்கு மேல ஹெவன்ல கர்த்தர் நின்று பிதாவாகிய தேவன் நின்று பேசுகிறதை பார்க்கிறாரு. இதை பார்த்த உடனே அந்த சொப்பனம் அவர் விழித்ததுக்கு அப்புறம், அவர் கண் விழித்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, இந்த இடம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற கிடையாது. ஏன்னா தேவனுடைய வீட்டில் தான்ப்பா இந்த ஏஞ்சல்ஸ் ஏறி இறங்கிட்டு இருப்பாங்க, பிதாவாகிய கர்த்தர் இருப்பார், இங்கே பூமியையும் பரலோகத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு கனெக்ஷனே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, எப்பா இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறே அல்ல அப்படின்றார். பாருங்க, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது நாம் தான் தேவனுடைய வீடு. ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, எபிரேயர் 3:6 பார்க்குறோம், கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார், நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம நிறைய வசனங்கள் வாசிக்கலாம். இங்கே பாருங்க, 2 கொரிந்தியர் 6:16 சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 3:17 சொல்லுது, நீங்களே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 3:6 சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்புறம் 1 பீட்டர் 2:5 சொல்லுது, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும். இங்க பாருங்க, ஒரு பக்கம் வீடுனா அடுத்தது பார்க்குறோம், அடுத்த வசனங்கள்லாம் பாருங்க, நம்ம தேவனுடைய வீடா அல்ல, தேவனுடைய மாளிகையா இருக்கிறோமா. அவர்கள் மேல் எபேசியர் 2:21 சொல்லுது, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஆண்டவர் ஒரு வேத வசனங்கள் சொல்லுது, நம்மள ஒரு பக்கம் என்ன சொல்லுது, தேவனுடைய வீடு என்று சொல்லுது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவனுடைய மாளிகை என்று சொல்லுது. இப்போ பாருங்க, அதை விட காட்டிலும் நீங்க என்ன சொல்லுதுன்னா, 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுது, உங்கள் சரீரமானது நீங்கள்
தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர் அல்லவென்றும் அறியாதிருக்கிறீர்களா? என்ன சொல்லுது தேவனுடைய வார்த்தைகள்? நாம் தான் தேவனுடைய வீடு, தேவன் வாசம் செய்கிற ஸ்தலம் இன்னைக்கு நம்ம தான், தேவனுடைய மாளிகை நம்ம தான், தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் நம்ம. இன்னைக்கு வீடாய் மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயமே இன்னைக்கு நம்ம தான் இன்னைக்கு ஒரு சர்ச்சா இருக்கிறோம். நமக்குள்ள இந்த சபையில இந்த ஆலயமாகிய நம்ம சரீரத்துக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாசம் செய்கிறார். இப்ப பாருங்க, அன்னைக்கு யாக்கோபு எதை பார்த்து இது தேவனுடைய வீடுன்னு சொன்னாரு? அதுல பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு இல்லைங்க. பாருங்க, அதுதான் இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம், நீங்கள் தான் தேவனுடைய வீடு, நீங்கள் தான் தேவனுடைய மாளிகை. ஹல்லேலூயா! இது என்ன ஒரு பாக்கியம் பாருங்க. அங்க அவர் என்ன பார்த்தாருன்னா, அந்த பூமிக்கும் அந்த பரலோகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. பிரியமானவர்களே, இங்க எல்லாருக்கும் சொல்ற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் பரலோகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏற்படுத்தி விட்டார். அன்னைக்கு இதை பார்த்து இந்த இடம் பயங்கரமா இருக்குன்னு சொன்னார். அவர் இதை பார்த்து மிரண்டுட்டார் யாக்கோபு. இங்க பாருங்க, இதே மாதிரி தான் சொல்லுகிறேன், உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த உலகம் உங்களை பார்த்து பயப்படும். ஹல்லேலூயா! உங்களை குறித்த பயங்கரம் இந்த உலகத்தை பிடிக்கும். ஹல்லேலூயா! பிசாசுகள், சாத்தானின் கோட்டைகள், சாத்தானின் கூட்டங்கள் உங்களை பார்த்து நடுங்கும். ஐயோ, இவன் பயங்கரமான ஆளுப்பா, இவனுக்கும் பரலோகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குப்பா. இங்க பாருங்க, அதுதான் ஆண்டவர் சொன்னாரு. யோவான் 1வது அதிகாரம் 51வது வசனத்துல சொன்னாரு, இது முதற்கொண்டு தேவ தூதர்கள் பரலோகத்துக்கு ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் சொன்னாரு. அதை செய்ய வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கும் பரலோகத்துக்கும் ஒரு கனெக்ஷனை உண்டு பண்ணாரு, நமக்கும் பிதாவுக்கும் ஒரு கனெக்ஷனை உண்டு பண்ணாரு. இங்க பாருங்க, அன்னைக்கு தேவனுடைய வீடு அந்த பெத்தேல்ல என்ன நடந்ததுன்னா, தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருந்தாங்க. இதே தான் இன்னைக்கு நமக்குள்ளேயும் அதுதான் நடக்குது. பிரியமானவர்களே, நம்ம கிட்ட இருந்து தேவ தூதர்கள் பரலோகத்திற்கு போவதும் பரலோகத்திலிருந்து செய்திகளை வாங்கி கொண்டு நம்ம கிட்ட வரதும், இது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான், இந்த ஒர்க் தான் நடந்துட்டு இருக்கு. இதுதான் தேவனுடைய ஆலயத்தில் நடக்கின்ற காரியங்கள். ஹல்லேலூயா! உங்களுக்கும் பரலோகத்துக்கும் ஒரு கனெக்ஷன். ஹல்லேலூயா! உங்களுடைய ஏணி அது பரலோகத்தை எட்டி இருக்கணும். உங்க ஏணி இன்னைக்கு எங்க இருக்கு? உங்க ஏணியை எங்க போட்டிருக்கீங்க? ஆலயத்தில் இருக்கிற ஏணி, இந்த தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற ஏணி பரலோகத்தில் கனெக்ட் ஆயிருக்கா, இல்ல பாவத்தில் கனெக்ட் ஆயிருக்கா, இல்ல ஆண்டவர்கிட்ட கனெக்ட் ஆயிருக்கா, இல்ல அசிங்கத்தோட கனெக்ட் ஆயிருக்கா? இன்னைக்கு நம்ம தான் செக் பண்ணணும். பாருங்க, இன்னைக்கு இந்த ஆலயமாகிய ஏணியை நான் பரலோகத்தோட கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா, அங்கிருந்து ஏஞ்சல்ஸ் இறங்குகிறதையும் நம்ம கிட்ட இருந்து அவர்கள் ஏறுவதையும் நம்ம பார்ப்போம். இங்க இருந்து நம்ம சொல்ற மெசேஜ் அவங்க ஹெவனுக்கு கொண்டு போவாங்க, அங்கிருந்து அதோட ரிசல்ட்டை திரும்ப நம்ம கிட்ட கொண்டு வருவாங்க. ஹல்லேலூயா! இந்த தேவ ஆலயம்னாலே பாருங்களா, ஆண்டவர் உள்ள வாசம் செய்கிறார், தேவ தூதர்கள் சுற்றியும் இருக்கிறார்கள். இதுதான் தேவனுடைய வீட்டின் அட்மாஸ்பியர். இதே தான் நம்ம பார்க்கிறோமோ பார்க்கலையோ, இதுதான் உண்மை. இன்றைக்கு இந்த ஆலயமாகிய நமக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியான தெய்வம் நமக்குள்ளே அவர்கள் வாசம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா! அங்க பாருங்க என்ன நடக்குதுன்னா, ஏஞ்சல்ஸ் இங்கிருந்து மேலே போறது ஒரு கம்யூனிகேஷன். நமக்கும் பரலோகத்துக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கிறது. ஹல்லேலூயா! அதில் பாருங்க, அதில் மேலே ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறத அவர் பார்த்தாரு. இதை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, எப்பா இந்த இடம் பயங்கரமான இடமா இருக்குப்பா அப்படின்னாரு. பிரியமானவர்களே, உங்களுக்கும் பரலோகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்ததுன்னா, உங்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்ததுன்னா, இந்த உலகம் உங்களை ஒரு பயங்கரமான ஆளா பார்க்கும். நீங்க எல்லாத்தையும் பயங்கரம், ஐயோ அது பயங்கரம் இது பயங்கரம் பார்த்து பயந்துகிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, ஆண்டவரோடு உள்ள உறவுல ஒரு மனுஷன் இருந்தானா, அந்த மனுஷனை பார்த்து இந்த உலகம் பயப்படும், சாத்தானின் கூட்டங்கள் பயப்படும். ஹல்லேலூயா! இங்க பாருங்க, அதுதான் அவர் சொல்றாரு. இங்க வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில், அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி
பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்க எல்லாருக்கும் சொல்றேன், உங்களுடைய ஏணி வானத்தை எட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் ஏணி எப்பொழுதும் நம்மளுடைய ஏணி, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், நம்மளுடைய கனெக்ஷன் அது என்னன்னா அது பரலோகத்தை எட்டி இருக்கணும். நம்ம கனெக்ஷன் என்னமா செய்யணும், பரலோகத்தோட கனெக்ட் பண்ணிடணும். நம்ம வயரை, நம்ம ஏணியை பரலோகத்தோட கனெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கிருந்து வர வேண்டியது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு சொல்றீங்க, ஆண்டவரே பரலோகத்திலிருந்து எனக்கு எதுவுமே வரல, பரலோகத்திலிருந்து எனக்கு எந்த விதமான நன்மைகளும் வரலன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களுடைய ஏணியை நீங்கள் எங்கே போட்டிருக்கீங்க? உங்கள் ஏணியை பரலோகத்தோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பரலோகத்தோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்லை வேற எங்கேயாவது தேவையில்லாத உறவுகளோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? உங்களோட ஆவியை பரலோகத்தோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? உங்கள் ஊழியத்தை பரலோகத்தோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? உங்களுடைய குடும்பத்தை பரலோகத்தோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? உங்கள் அழைப்பை பரலோகத்தோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்லை வேற எங்கேயாவது கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? நம்மளை செக் பண்ணணும். பாருங்க, எதோட நம்ம கனெக்ட் ஆகிருக்கிறோம். இங்க பாருங்க, நம்ம எதில் கனெக்ட் ஆகிருக்கிறோமோ அதற்குரிய பாதிப்புகள் தான் நமக்கு வரும். நம்ம பரலோகத்தோட கனெக்ட் ஆகிருந்தோம்னா பரலோகத்தின் நன்மைகள், தேவ தூதர்களை பார்ப்போம், அந்த ஏணியின் மேலே பிதா நிற்கிறத பார்ப்போம், ஹெவன்லி விசிட்டேஷன்ஸை பார்ப்போம், நம்ம லைஃப்பில் ஜீசஸை பார்ப்போம், நம்ம லைஃப்பில் ஏஞ்சல்ஸை பார்ப்போம். ஏஞ்சல்ஸ் அங்கேருந்து இங்கே வரதோ, இங்கேருந்து அங்கே போகிறதோ, நடக்கிற காரியங்களை நம்ம பார்ப்போம். அதே நம்மளுடைய கனெக்ஷன் ஹெல்லுக்கு கனெக்டாக இருந்துச்சுன்னா அதில் பாவத்தை தான் பார்ப்போம், அதில் சாபத்தை தான் பார்ப்போம், அதில் கண்ணீரை தான் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம லைஃப்பில் ஏன் தோல்விகள் செக் பண்ணி பார்ப்போம், நம்ம எங்கே கனெக்ட் ஆகிருக்கிறோம், என்னுடைய கனெக்ஷன் எங்கே இருக்குது, நான் எங்கே அதை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், என்னுடைய ஃப்ளக்கை நான் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், என்னுடைய ஏணியை நான் எங்கே போட்டிருக்கிறேன். பாருங்க, இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நம்ம மேலே ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வோம், ஏணியை தூக்கி அந்த இடத்துக்கு நேராக போட்டு அது மேலே ஏறி அது ஒரு பொருள் எடுப்போம். லேடர் இருக்கும், ஏணி இருக்கும், அதை யூஸ் பண்ணி எந்த இடத்துக்கு போடுறீங்களோ அந்த இடத்துக்கு மேலே ஏறி நீங்கள் ஒர்க் பண்ணலாம், இல்லை அந்த இடத்துக்கு நீங்கள் போகலாம். நீங்கள் உங்கள் ஏணியை இங்கே எங்கேயோ போட்டுட்டு அந்த பக்கம் லெஃப்டில் போட்டுட்டு ரைட்டில் நீங்கள் போகலான்னு நினைக்க முடியுமா? முடியாது. ஸோ உங்கள் ஏணியை நீங்கள் எங்கே போட்டுருக்கிறீங்க அதை செக் பண்ணுங்க பிரதர் அண்ட் சிஸ்டர். ஏணியோடைய பொசிஷனை மாற்றிடுங்க, அவ்வளோதான். ஹல்லேலூயா. ஏணி இருக்க வேண்டிய இடத்துக்கு சரியாக வந்துருச்சுன்னா போதுங்க, ஏஞ்சல்ஸ் ஏறி இறங்குறத நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கான தேவ தூதர்கள் வானத்திலிருந்து இறங்கி உங்ககிட்ட வரதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கான தேவ தூதர்கள் உங்ககிட்ட இருந்து கிளம்பி திரும்ப பரலோகத்துக்கு போகிறத பார்ப்பீங்க. கரெக்டான பொசிஷனுக்கு உங்கள் ஏணியை கொண்டு வந்துருங்க. அந்த ஏணியை வேற எங்கேயோ வச்சுட்டு ஐயோ ஆண்டவருடைய வார்த்தைகள் இல்லை, ஐயோ தேவ தூதர்களை என் லைஃப்ல பார்க்க முடியல, ஆண்டவரையும் என் லைஃப்ல பார்க்க முடியலன்னு நிறைய பேர் கதறிக்கிட்டு இருக்கீங்க, கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்க. உங்க ஏணியை சரியான பொசிஷன்ல கொண்டு வந்துருங்க. கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவரோட உறவுல நீங்க கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிட்டீங்கன்னா, பரலோகத்தோடு உள்ள உறவுல நீங்க கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிட்டீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைகளில் நீங்க கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிட்டீங்கன்னா, அங்கிருந்து அதற்கான தேவ தூதர்கள் இறங்குவதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்கள் தான். தேவ தூதர்கள் வந்து என்ன சும்மா வந்துட்டு போறாங்களா? இல்லைங்க. தேவ தூதர்கள் என்ன ஏறுறது இறங்குறதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு யோவான் 1:51 அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டார், எப்பா இது முதற் கொண்ட வசனத்தை எடுப்போம். யோவான் 1:51 பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன சொன்னார்னா, அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பா வானம் திறக்கப்பட்டுடும். அழகா சொல்றார் பாருங்க, வானம் திறந்திருக்கிறதையும். அவர் ஊழியத்துக்கு வராருன்னு என்ன பண்ணிட்டார், பிதா வானத்தை திறந்து விட்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், வானம் உங்களுக்கு திறக்கப்படுகிறது. இங்க பாருங்க,
ஒரு பணக்காரன் வீட்டை திறந்து எல்லாம் போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? உள்ள எல்லாம் நல்லா எல்லா செல்வ செழிப்புகள் இருக்கும். இல்லை ஒரு அரண்மனையை திறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அரண்மனையை ஒரு ராஜா திறந்து போங்கப்பா எல்லாம் நீங்கள் எடுத்து அனுபவிங்கன்னு சொன்னால் அதில் எவ்வளோ இருக்கும்? அதை விடுங்க. அதே மாதிரி ஒரு பேங்க் வச்சுக்கோங்க, பேங்க் எடுத்து ஒரு பேங்க் ஓனர், எப்பா நான் பேங்கை திறக்கிறேன், இருக்கிற பணத்தை எல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்க ஆண்டவர் என்னமா சொல்கிறாரு? எப்பா நான் பரலோகத்தையே திறக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட், பிரைஸ் ஜீசஸ். இங்கே பாருங்க பரலோகம் திறக்கப்படுகிறது. அவங்க எல்லாருக்கும் நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், உங்களோட உறவை சரியான பொசிஷனில் கொண்டு வந்துருங்க. உங்கள் ஏணியை கரெக்டாக நீங்கள் காடோட கனெக்ட் பண்ணுங்க. உங்கள் உறவை சரியாக நீங்கள் பிதாவோடு, தேவனுடைய ராஜ்யத்தோடு, பரலோகத்தோடு கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணும் போது என்னமா நடக்கும்? உங்களுக்கான பரலோகத்தின் வாசல் திறக்கப்படும். ஹல்லேலூயா, வானத்தின் வாசல் திறக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கான பரலோகத்தின் வாசல் திறக்கப்படுகிறது. எங்க பரலோகம் திறக்கப்பட்டுச்சுன்னா என்னென்ன ஆசீர்வாதம், அதை விவரிக்க வார்த்தையே இல்லை பாருங்க. பரலோகம் திறக்கப்படுகிறது என்றால் ஐயோ, அதான் ஆண்டவர் சொன்னாரு, எப்பா இது முதற்கொண்டு என்ன சொல்றாருன்னா, எப்பா இப்பையில இருந்து சொல்றாரு ஆண்டவர். ஊழியத்தை ஆரம்பிக்கிற அந்த டைம்ல சொல்றாரு, இப்பையிலிருந்துப்பா வானம் திறக்கப்படுறத பார்ப்பீங்க. வானத்திலிருந்து தேவதூதர்கள் இறங்குவதையும் ஏறுவதையும் பார்ப்பீங்க. என்னன்னா ஆண்டவர் மினிஸ்ட்ரி பண்ணும் போது ஏஞ்சல்ஸ்லாம் ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க. இவர் கமெண்ட் கொடுக்கிறது என்ன, அங்க அற்புதங்கள் நடக்கிறது என்ன, தேவதூதர்கள் பணி நடக்கிறது என்ன. இவர் உபவாசம் இருந்தாலும் தேவதூதர்கள் வந்து பணி செய்கிறார்கள். இவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாகவும் தேவதூதர்கள் வந்து பணி செய்கிறார்கள். இவர் மினிஸ்ட்ரியில எங்க போனாலும் தேவதூதர்கள் பணி இருந்தது. ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொன்னார்ப்பா, இது முதற்கொண்டு நீங்க பாப்பீங்க. பரலோகம் திறந்துருச்சு. ஆண்டவர் ஊழியம் செய்ய வராருன்னு என்ன பண்ணிட்டாருன்னா, பிதா பரலோகத்தை திறந்து விட்டார். ஹல்லேலூயா. எல்லா மிரக்கல்ஸ், சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ், ஹீலிங்ஸ், பிளெஸிங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஓபன் பண்ணி வச்சுட்டார். அதான் ஜீசஸ் சொன்னார்ப்பா, நான் இங்க இது முதற்கொண்டு இங்க வானம் திறந்து இருக்கிறதையும், வானம் உங்களுக்கு சொல்ற, உங்களுக்கான வானம் திறக்கப்படுகிறது. உங்கள் ஊழியத்துக்கான வானம் திறக்கப்படுகிறது. உங்கள் குடும்பத்துக்கான வானம் திறக்கப்படுகிறது. உங்கள் சபைக்கான வானம் திறக்கப்படுகிறது. அங்கிருந்து ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்னென்ன பொக்கிஷம் இருக்கோ, வானத்திலே உங்களுக்கான என்னென்ன பொக்கிஷம் இருக்கோ அத்தனையும் உங்களுக்கு கொண்டு வர போகிறார்கள். இதனால் வரைக்கும் ஊழியம் செஞ்சீங்களே, எல்லா ஊழியக்காரர்களுக்கு சொல்லுகிறேன், எல்லா விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரை அறியாத ஜனத்திற்கும் நான் சொல்லுகிறேன், இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்களானால், கடவுள் பரலோகத்தை வானத்தை திறக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பண்டக சாலையை திறப்பார். திறந்து அவர் அளவில்லாமல் நம்மை, உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொன்றும் சொல்லுகிறேன், விசேஷமா அநேகர் ஏஞ்சல்ஸ் விசிட்டிங்ஸ் பார்ப்பீங்க, தேவ தூதர்களை பார்ப்பீங்க. அவர் சொன்னார் யாக்கோபு, எப்பா நான் தேவ தூதரை பார்த்தேன், நான் தேவனை பார்த்தேன். இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறே கிடையாது, இது வானத்தின் வாசல் என்றார். பிரியமானவர்களே, நீங்கள் தான் வானத்தின் வாசல். இன்றைய காலகட்டங்களிலே உங்கள் மூலமாக இந்த வாசல் வழியாக அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். ஆண்டவர் சொன்னாரு, நானே வாசல் அப்படின்னு சொன்னார் இல்ல, அந்த இடத்துல தான் இன்னைக்கு நம்மள வச்சுட்டு போயிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் வழியாக தான் ஒவ்வொருவரும் பரலோகத்தை பிரவேசிக்க முடியும். அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் ஒரு வாசலா வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம மூலியமா தான் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியும். நம்ம வழியாக தான் அவர்கள் பரலோகத்திற்கு வர முடியும். இங்க பாருங்க, இதுதான் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வானத்தின் வாசல் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. என்ன வானத்தின் வாசல் திறக்கப்பட்டுச்சு, என்ன நடக்குதுன்னா அற்புதங்கள் அளவில்லாமல் நடக்கிறது, அதிசயங்கள் அளவில்லாமல் நடக்கிறது. அது வரைக்கும் சரித்திரத்தில் எழுதப்படாத காரியங்கள் எழுதப்படுகிறது. அது வரைக்கும் ஜனங்கள் பார்க்காத காரியங்களை பார்க்கிறார்கள். மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினார்கள். மரித்து 4 நாள் அடக்கம் பண்ணப்பட்ட சரீரம் உயிரோடு எழும்பியது. பிறவி குருடனாய் இருந்தவர்கள் பார்வை அடைந்தார்கள். குஷ்டரோகிகள் சொஸ்தமானார்கள். திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆயிரமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டதை நாம் பார்த்தோம். இதுதான் ஒரு வானம் திறக்கப்பட்டதானால், ஒரே ஒரு
மனிதனுக்காக வானம் திறக்கப்பட்டதனால் நடந்த அற்புதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காய், அவர் ஒருவருக்காய் வானம் திறக்கப்பட்டதனால் நடந்த அற்புதம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க பாருங்க, நம்ம ஒவ்வொருவருக்காகவும் எனக்குரிய வானம் திறக்கப்பட்டுச்சுன்னா, உங்களுக்குரிய வானம் திறக்கப்பட்டுச்சுன்னா, இந்த பூமியில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் எத்தனை கோடிகள், அவர்களுக்குரிய வானம் திறக்கப்பட்டதானால் அதிலிருந்து தேவதூதர்கள் இறங்குகிறவர்களாகவும் ஏறுகிறவர்களாகவும் அவர்கள் தங்கள் வேலையை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இந்த உலகம் கொள்ளாத அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் இந்த உலகம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. சபைகள் நிரம்பி வழியும். தேவனை அறியாத ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொள்வார்கள். எங்கும் அற்புதம், எங்கும் அதிசயம், எங்கும் அடையாளங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு ஒன்னே ஒன்று நம்ம செய்யணும். என்ன தெரியுமா? இந்த வீடு, இந்த ஆலயம், இந்த கடவுளின் மாளிகை அது சரியாக பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டிருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கணும். சரியாக இணைக்கப்பட்டிருக்கும் போது அந்த இடத்திலே தேவ தூதர்கள் இறங்கி கிரியை செய்வதை பார்ப்போம். அந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தைகள் உண்டாவதை பார்ப்போம். தேவனை பார்ப்போம். இங்க பாருங்க, அதான் ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதற்கு மேலாக 13வது வசனம், அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். இங்க பாருங்க, நம்ம இருக்கிற இடத்த ஆண்டவர் நமக்கு தராருன்னா நாட் ஒன்லி லேண்டு மட்டும் கிடையாது. பாருங்க, நம்ம இருக்கிற இடத்துல, இந்த இடத்துல இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இருக்கிற ஜனங்களை நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்காய் ஆதாயப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, யாரு எந்தெந்த ஏரியாவில் சர்ச் வச்சிருக்கீங்களோ அந்த ஏரியாவை சபை போதகர்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். கொள்ளை பொருளாக கொடுக்கிறார். உங்களுக்காக, உங்க சபைக்காக கொடுக்கிறார். எழுதி வச்சுக்கோங்க. இது விசுவாசிச்சிங்கன்னா நீங்க எந்த ஊர்ல சபை வச்சிருக்கலாம், எந்த வில்லேஜில் சபை வச்சிருக்கலாம், எந்த ஏரியாவில் வச்சிருக்கலாம். அந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற இடத்திலே அந்த ஜன கூட்டத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். இங்க பாருங்க, உங்களுடைய சபை ஜனம் பூமியின் தூளை போல் இருப்பார்கள். பெருக்கம் உண்டாகும். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு சொன்னாரு, அப்பா உன்னுடைய ஜெனரேஷன் இது பூமியை தூளை போல இருக்கும், வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும்னு. இன்னைக்கு என் டைம் மினிஸ்ட்ரியில் நியூ டெஸ்டமெண்ட்ல அதை ஸ்பிரிச்சுவல் ஃபாதராக நாம் இருந்து பார்க்கும்போது, ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, நீங்க ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கும்போது, தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு வர ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்படி திரும்ப இருப்பாங்க? இந்த பூமியின் தூளை போல் இருப்பார்கள். உங்களால் ஆசீர்வதிக்கப்படுகிற கூட்டம் வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும். நீங்க சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளின் கூட்டம் வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும். அவைகள் பூமியின் தூளை போல் இருப்பார்கள். இதெல்லாம் நம்ப முடியலன்னு சொல்றீங்களா? சரீரம் செத்த ஒருவனாலே இவ்வளவு பெரிய கூட்டத்தை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் செய்ய கூடுமானால் இதுவும் சாத்தியமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் ஒருவரால ரட்சிக்கப்படுகிற கூட்டம் வானத்தின் நட்சத்திரங்கள் கூட்டம் போல இருக்கும். உங்கள் ஒருவரால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற கூட்டம் பூமியின் தூளை போல் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு பெரும் கூட்டத்திற்கு நீங்கள் தகப்பனாவீர்கள், ஆவிக்குரிய தகப்பனாவீர்கள். ஹல்லேலூயா. இது என்ன பாக்கியம்! இப்படி விசுவாசிக்கணும் பாருங்க. ஏதோ வானத்தின் நட்சத்திரன்றதும் பூமியின் தூளை போல்ன்றதும் அது ஆபிரகாமுக்கு சொன்னாது, அதை நிறைவேறிட்டார். அப்படிதான் இல்லை. இன்னைக்கு இந்த பூமியில தகப்பன்மாரா ஆண்டவர் நம்மளை தான் வச்சிருக்கிறாரு. ஒரு ஆவிக்குரிய தகப்பனா, ஒரு சபை போதகரை, ஒரு இவாஞ்சலிஸ்ட, ஒரு அப்போஸ்தலரை, ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு டீச்சரை, ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளையும் சொல்றேன், ஒரு விசுவாசிகளையும் சொல்றேன். நீங்க தான், நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற தெருவில் நீங்க தான் ஆவிக்குரிய தகப்பன். உங்களால் அந்த தெருவு ரட்சிக்கப்பட வேணும். உங்களால் ஒரு திரள் கூட்டம் வர வேணும். உங்களால் வானத்தின் நட்சத்திரங்களை போல திரளான கூட்டம் ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு வரப்போவது நிச்சயம், நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும்
பரம்புவா. ஏமேன் ஏமேன். இங்க பாருங்க, ஒரு மனித மூளைக்கு எட்டாத ஒரு பெரிய ஒரு விரிவாக்கம் வரப்போகிறது. அது கிழக்கேயும் மேற்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் உங்கள் எல்லைகள் விரிவடைய போகிறது. உங்கள் எல்லைகள், உங்கள் சபையின் எல்லைகள், உங்கள் ஊழியத்தின் எல்லைகள் எல்லாம் விரிவடைய போகிறது. ஹல்லேலூயா. நீங்க யாரும், ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரும் இங்க பாருங்க இருக்கிற நிலைமையிலே இருக்க போறது கிடையாது. ஒன்னே ஒன்று செக் பண்ணிக்கோங்க, நீங்க எங்க கனெக்ட் ஆயிருக்கீங்க. அதுதான் முக்கியம். சரியான ஃபிக்ஸிங்ல போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். சரியான பொசிஷன்ல போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஆண்டவரோடு உள்ள உறவுல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அங்க ஏஞ்சல்ஸ் இறங்குவாங்க, ஏறுவாங்க. வேற எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அங்க நடக்காதுங்க அந்த வேலை. ஒரே ஒரு வேலை நீங்க நம்ம செக் பண்ண வேண்டியது, நான் கடவுளோட ஃபிக்ஸ் ஆயிட்டேனா, என்னுடைய ஏனிய கடவுளுக்கு பரலோகத்துக்கு கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டேனா, எனக்கும் பரலோகத்துக்கும் எனக்கும் பிதாவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துக்கும் உள்ள உறவுல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேனா, அது போதுங்க. அது போதும். மற்ற எதையும் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் பார்ப்பீங்க உங்கள் ஊழியத்தில், உங்கள் குடும்பத்தில் தேவ தூதர்கள் இறங்கி ஏறி கொண்டு இருப்பதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, அடுத்தது பார்க்குறோம், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நம்மளால இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட போகுதுங்க. ஆமென். இப்ப இருக்கிற தேவனுடைய ஊழியர்களால, ஆண்டவருடைய பிள்ளைகளால, விசுவாசிகளால இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும். இந்த முழு பூமியும் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ துர்செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எத்தனையோ கொடூரமான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எத்தனையோ அழிவுகளை, சாபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்கள், இந்த சூழ்நிலையில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவனுடைய மனிதர்களாகிய ஊழியக்காரர்களாகிய நாம் எழுந்து இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம், ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இங்க பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நீங்க பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, பா நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா. பிரதர் அண்ட் சிஸ்டர், என் கூட அவங்க இல்லையே இவங்க இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோட யார் இருக்கிறார்? எப்பா அவங்க பக்கம் அவங்க இருக்கிறாங்க, இவங்க பக்கம் இவங்க இருக்கிறாங்க. நம்ம பக்கம் யார் இருக்கிறாருன்னா, எப்பா நம்ம பக்கம் ஆண்டவரே இருக்கிறாருப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட இருந்து உன் கூடவே இருப்பேன்றாரு. இதை விட வேற என்ன பாக்கியம்? அந்த சராசரங்களை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து. இவர் எங்கெங்கெல்லாம் போறாரோ கூடயே வராராம்ப்பா. கூடியே இருக்கிறாரு. இவர் எங்க போனாலும் கூட வராரு, இவர் எங்க போனாலும் கூடியே போறாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு பாடி கார்டு மாதிரி, ஒரு சேஃப்டி பர்சன் மாதிரி, நான் இருக்கேன்ப்பா, நான் உன் கூட வரேன்றார். பிரியமானவர்களே, யாருமே இல்லைன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் என்னமா சொல்றாரு? நான் உன் கூட இருக்கிறேன்றாரு. இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களை கடந்து வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நிறைய பேர் தனியா இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? தனித்து விடப்பட்டு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் என்னமா சொல்றாரு? எப்பா நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, உன்னை காப்பேன். உன் கூட சும்மா இருக்கிறது மாத்திரம் இல்லை, உன் கூட இருந்து எல்லா பொல்லாப்புக்கும் உன்னை நான் காப்பேன். ஹல்லேலூயா. அப்புறம் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். எப்பா நான் உனக்கு சொன்னல. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார்ல, ஆண்டவர் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணார்ல, ஒரு தரிசனம் கொடுத்தார்ல, ஒரு ஊழியம் கொடுத்தார்ல, ஒரு அழைப்பை கொடுத்தார்ல, அதை நிறைவேற்ற வரைக்கும் உன்னை விடவே மாட்டேன்றார் ஆண்டவர். நீங்க விடலாம் நினைச்சாலும் ஆண்டவர் உங்களை விட போறது இல்லை. ஹல்லேலூயா. உங்களை விட மாட்டேன்றாரு. ஹல்லேலூயா. அங்க பாருங்க, இந்த ஊழியத்தை என்னால் செஞ்சு முடிப்பேன், இந்த சபையை நான் கட்டி முடிச்சு தீர்ப்பனா, இந்த அழைப்பை நான் நிறைவேற்றி முடிப்பனா அப்படின்னு யாருக்காவது பயம் இருக்கா? ஆண்டவர் சொல்வாரு, நீங்க தான் செய்வீங்க, நீங்க தான் செஞ்சு முடிப்பீங்க. நான் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் உங்களை அவர் கைவிட போறதில்லைன்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, தேவனுடைய மனிதர்களே, அவர் சொல்றாரு, உங்களை அவர் கைவிட போவதில்லை.